பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். பாருங்க, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆமீன் ஒரு நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகிறவர் ஆண்டவர். ஒருவேளை அநேகர் பார்ப்பாங்க, அநேகர் யோசிப்பாங்க, அநேகர் சிந்திப்பாங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக இந்த காரியத்தை செய்கிறவர் யார், நமக்காக யார் இந்த இடத்துல போய் பேசுவா, அந்த மாதிரி சிலருடைய மனதில் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். நம்ம போகிற இடமெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ, நம்ம போகிற இடங்களெல்லாம் நமக்கு அனுகூலமானதை செய்ய, நமக்கு ஒரு அனுகூலமான வழியை திறக்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை பயணங்கிறது அது ஒரு தொடர்கிற ஒரு பிரயாணம். அப்போ அந்த பிரயாணத்தில் அவர் கூடவே இருக்கிறார். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களுக்காக யாவை செய்து முடித்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறது ஐயா. அருமையான இப்படி வாழ்க்கை பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருந்து பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்துங்க. ஆண்டவரே, என்ன செய்ய போகிறோம் உடைய திகைத்து நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் உடைய கரை இறங்கட்டும், அந்த திகைப்புகள் மாறட்டும். கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மை கட்டளையிட்டு பிள்ளைகள் ஆசீர்வதித்து மகிழப்படும். சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.